யூசர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லைன் ரன் கிரியேட் பண்ணி எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இப்போ நான் லாகின் பண்றேன். லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைன் ரன் அப்படிங்கிற மெனு இருக்கும். இந்த மெனுவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ரைட் சைடில் கீழே வந்து ப்ளஸ் பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த லைன் நீங்க பார்க்க போறோம் அப்படிங்கிற லைனை சூஸ் பண்ணிட்டு என்ன பர்பஸ்க்காக நம்ம விசிட் பண்றோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்மளோட வெஹிக்கிள் நம்பரை கொடுக்கணும். வெஹிக்கிள் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்டார்டிங் கிலோமீட்டர் கொடுக்கணும். ஸ்டார்டிங் கிலோமீட்டர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட லைனை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த மாதிரி ரிப்போர்ட் கம்ப்ளீட்டுங்கிறது இருக்கும். இந்த உள்ள இருக்கு இல்லைங்களா ரன்னிங் அப்படிங்கிறது, ரன்னிங் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த லைனுக்கு கீழே இருக்கிற ஃபார்ம்ஸ் எல்லாம் வரும். எந்த ஃபார்ம் இப்போ உங்களுக்கு வந்து ஆக்டிவா பேர்ட்ஸ் இருக்கு அந்த பேர்ட்ஸோட ஸ்டாக்கு ஃபீட் எல்லாமே வரும். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த பாலாஜிங்கிற ஃபார்ம்ல இருக்கு. நான் உள்ள போறேன். உள்ள போயிட்டு எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டே என்ட்ரி போடலாம். இன்னைக்கு டே என்ட்ரி பண்ணலாம், பாடி வெயிட் பண்ணலாம், மெடிக்கேஷன்ஸ்னா மெடிக்கேஷன் பண்ணலாம், லிஃப்டிங் என்ட்ரி போடலாம், ஃபீட் இன்டென்ட் ஃபீட் வேணும்னா ஃபீட் இன்டென்ட் ரைஸ் பண்ணலாம். ரிட்டர்ன் ஃபீட் வந்து எங்கிட்ட இந்த ஃபார்ம்ல இருக்குன்னா நீங்க ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டே என்ட்ரி எப்படி போடுறது காமிக்கிறேன். இந்த டே என்ட்ரி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நான் ப்ரீவியஸா லாஸ்ட் எந்த டேட் நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அதுக்கு அடுத்த டேட்ல இருந்து சிஸ்டம் அப்படியே நிற்கும் உங்களோட மொபைல் ஆப். இப்போ நீங்க 17ஆம் தேதி தான் லாஸ்ட் என்ட்ரி போட்டிருக்கீங்க. 18ஆம் தேதியில இருந்து நீங்க என்ட்ரி கன்டினியூ பண்ணணும். உங்களோட மார்டாலிட்டி என்ட்ரி பண்ணிருக்கணும். ஸோ இன்னைக்கு மார்டாலிட்டி வந்து 5. எனக்கு வந்து ஃபீடு கன்சம்ஷன் வந்து ஒரு 300 கிலோ சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு நான் கொடுத்தேன். இதை வந்து பேங்க்லேயே வைக்கலாம், கேஜிலேயே வைக்கலாம். இது நீங்க செட் பண்ணியிருக்கிற யூனிட்டை பொறுத்து. ஸோ இப்போ வந்து நான் கேஜில் வச்சிருக்கேன். அப்சர்வேஷன் இன்னைக்கு ஏதாவது நான் நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த அப்சர்வேஷனும் போடலாம். இந்த அப்சர்வேஷன்ல வந்து நான் வந்து ஃபீட் ஸ்டாக் லோ அப்படிங்கிற நான் ஏதாவது அப்சர்வேஷன் கொடுக்கணும், இல்ல ஹை மார்டாலிட்டி அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா அப்சர்வேஷன் கொடுத்துட்டோம்னா இங்க இருந்து நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு வந்து சிஸ்டம்ல வந்து ரெக்வெஸ்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு ஃபார்முக்கும் போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட லைன் கிரியேட் பண்ணி லைன் ரன் என்ட்ரிஸ் போடலாம். இங்க நீங்க என்ட்ரி வச்சீங்க அப்படின்னா உங்களோட ரிப்போர்ட்ல லைன் ரன் ஒரு ரிப்போர்ட் இருக்கும். இங்க போனீங்க அப்படின்னா லைன் ரன்ஸுக்கு கீழே வந்து இங்க வந்து ஒன்று ஓப்பன்ல இருக்கும் ரன்னிங் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்டார்டிங் கிலோமீட்டர் என்ன டைம் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது அதை வியூ பண்ணீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டிஸ் ஒன்று இருக்கும். இந்த ஆக்டிவிட்டிஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம எந்த ஃபார்ம் போய் பார்த்துருக்கோம், அங்கே எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்கு, அங்கே வந்து நமக்கு வந்து ஃபீட் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு, அப்சர்வேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன டைமுக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி அந்த லைன்ல டோட்டல் ஃபார்ம்ஸ் எத்தனை இருக்கு, நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து எத்தனை ஃபார்ம்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி விசிட் ஃபார்ம் வித் பேர்ட்ஸ் எத்தனை விசிட் பண்ணதுல எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்கு, அதுல போர்டு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பார்த்துருக்கோம், அன்விசிட்டட் ஃபார்ம்ஸ் இன்னும் எத்தனை இருக்கு, செட்டட் ஏதாவது இருக்கா, அதே மாதிரி டோட்டல் எம்டி ஃபார்ம்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறது டோட்டலாவே உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி நீங்க அடுத்த என்ட்ரி போட்டு போல எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட க்ளோசிங் கிலோமீட்டர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைன் ரனோட க்ளோசிங் கிலோமீட்டர் கிடைக்கும். அதே மாதிரி அலௌன்ஸ் கிளைம் பண்றதுக்கான ஸ்கிரீன் உங்களுக்கு வந்துடும். இது மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட லைன் ரனை கம்ப்ளீட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.